பரிதாபங்கள் மாதிரி என்னது அது, ஏதோ ஃபண்டா க்ரௌட் ஃபண்டிங்கா, க்ரௌட் நாங்களும் பண்ணி பரிதாபங்கள் மாதிரி க்ரௌட் கோயில் ஃபண்டிங் கட்ட போறோம் படம்லாம் எடுக்க ஃப்ரெண்ட்ஸ். போறது இல்ல, யூடியூப் கோயில் கட்ட போறோம் ஓவர் டெனுக்கு. ஜிபே அதான் ஃப்ரெண்ட்ஸ், லிங்க் வந்து கீழே கொடுக்குறோம், கீழே கொடுக்குறோம், பே கீழே பண்ணிடுங்க. கொடுக்குறோம் ஃப்ரெண்ட்ஸ், மறக்காம பே பண்ணிடுங்க. அதான் ஃப்ரெண்ட்ஸ், சீரியஸா எனக்கு என்னன்னா, சாய்பாபா மாதிரி வாழும் கடவுள் ஒரு ஓட்டு, அவரை 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 பார்த்தா எல்லாம் பண்ணிட்டு இருக்கோன்ற ஃப்ரெண்ட்ஸ். இலக்காரமா சிரிச்சா என்ன பார்த்து, நான் அந்த அந்த வீட்டுல சொன்ன ஒவ்வொரு விஷயமும் நடந்துச்சு. நான் சொன்ன மாதிரிதான் மேட்ச்ல ஃபுல்லா ஃபர்ஸ்ட் அந்த ஃபுல் ஃபுல் 12 ஓவருமே சூப்பரா இருந்துச்சு match. அந்த மாதிரிதான் போச்சு. நான் இந்த மேட்சை பத்தி பேசல, ஃபுல்லா சிஎஸ்கே எப்படி போகணும், எப்படி வருவாங்க, நான் எவ்வளவு ஹோப் வச்சிருந்தேன். சீக்கா வந்து அந்த 26 ரன் ஃப்ரம் 27 பால்ல எவ்வளவு ஹோப் வச்சிருந்தாரோ அந்த அளவுக்கு ஹோப் வச்சிருந்தேன் சிஎஸ்கே மேல. இது வரைக்கும் உடைக்கல அதை. தேங்க்ஸ், ரொம்ப ரொம்ப நன்றி. ரெண்டாவது மேட்சும் எல்ஹெச் கூட எப்படியாவது வச்சிருங்க, அவ்வளவுதான் நான் உடைக்கிறேன். ரொம்ப சிம்பிள்ரா பாய்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், சரிங்களா? அவனுக்கு ஆனா ஒரு விஷயத்துல கிரெடிட் கொடுத்தே ஆகணும். அவன் இந்த வீடியோல மென்ஷன் பண்ணல, ஆனா நாங்க பேசும்போதும் சரி இது பண்ணும்போதும் சரி அவங்க ஊர்வியில பயங்கரமா பேக் பண்ணிட்டு இருந்தான். ஏய் அவன் அடிப்பான்டா 12 அடிப்பான்டான்னு. ஆனா பால் பிடிச்சாலே எனக்கு வந்து என்னன்னா போதும். ஓகேவா அப்படின்னு தான் இருந்துச்சு. ஆனா அதான் அந்த அந்த விஷயம் அவனுக்கு கிரெடிட் கொடுத்தே ஆகணும். அவன் வந்து அதான் ஸ்டார்டிங்ல இருந்தே பேக் பண்ணிட்டு இருந்தான். ஏய் ஊழடா ஊர்வில் அடிப்பான், கண்டிப்பா ஊர்வில் அடிப்பான்டா. அவன் பாரு, அவன் வந்து ஆடினாலே எப்படி ஆடுறான் அப்படின்னா, 10 பால் ஆடினா என் கோட்டால 3 சிக்ஸ் அடிச்சுட்டு போயிடுவேன். போன மச்சம் அப்படிதான் இருந்தான். நாங்களும் டேய் கோட்டா முடிஞ்சுன்னு கிளம்பிடாதரா, இன்னும் கொஞ்சம் அடுப்பா கொஞ்சம் அடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஆட கொஞ்சம் அடி வச்சுட்டு கொடுத்திருந்தா இருந்தோம். முடிச்சிருக்கலாம். ஆனா ஃப்ரெண்ட்ஸ், நான் ஒன்னே ஒன்று சொல்றேன். அவன் அதாவது ஒரு ஸ்டெப் கூட பின்னாடி வரல, ஒரு இடத்துல கூட அவன் பின்னாடியே வரல. பின்னாடி வரணும்ன்ற எண்ணமே ஒரு இடத்துல கூட எப்படின்னா, நான் இந்த பால் ஐயோ செக் பண்ண கிடையவே கிடையாது. பிச் எல்லாம் பார்த்துட்டான், போடு அடிதான். அவன் எப்படின்னா இந்த மேட்ச் சொல்லல, அவன் ஆடின ஒவ்வொரு மேட்சும் சொல்றேன். ஜிடி கூட நம்ம கொலாப்ஸ் ஆனப்பையும் சரி, மொதல் ஷாட்டு கவர்ஸ்ல அடிச்சான், ஹார்ட் ஸ்லாஷ் பண்ணான். சும்மா வந்துட்டு நான் போறேன் செக் பண்ற ஷாட்டு, அடிக்கிறேன், கவர் டிரைவ் வரேன், சேவிஸா அடிக்கிறான், பாலை பாக்குறான், அடிக்கிறான். ரா டேலண்ட் ஃப்ரெண்ட்ஸ். அதான் இவன் சுனில் கவாஸ்கர் இல்ல, சாரி சாரி, இவரு அவர் பேர் என்ன, ரவி ரவி சாஸ்திரி சாஸ்திரி. வந்துட்டு கமெண்ட்ரியில சொல்லிட்டு இருந்தாரு என்னன்னா, டென்னிஸ் பால் இந்தியாவில் ஆடினா எஃபெக்ட் இப்படிதாங்க இருக்கும் போல அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவரை சொன்னாரு. அதை நான் சொல்ல விரும்பல. அதான் எனக்கு அப்படியே எப்படி சொல்றதுன்னா ஃப்ரெண்ட்ஸ், ரெய்னா இன்னிங்ஸை நேர்ல பார்க்காதவங்களுக்கு 12 வருஷம் கழிச்சு திரும்ப ஒரு சான்ஸ் கிடைச்சது. பாத்துருங்க, அதே தயவு மாதிரி செஞ்சு ஃப்ரெண்ட்ஸ், பாத்துருங்க. அதே மாதிரி அன்னைக்கு தோனி இன்னிங்ஸ் நேர்ல நேர்ல பார்க்காதவங்களுக்கு பார்க்காதவங்க கார்த்திக் கார்த்திக் சர்மா. சர்மா இன்னிங்ஸ்ல போகுது. ரீலீஸ் அவுட் ஆனதுக்கு நான் பாக்குற என்ன ரீசன்னா, மேட்ச் ஏய் டைம் அதான் இல்ல அவனுக்கு. இல்ல இல்ல, அவன் மேட்ச் அவன் வர வர இடமே எப்படி இருக்குன்னா, அடிக்கிற நிலைமையிலே இல்ல. ஏய் அவன் இன்னொன்னு, பிளேஸே இல்லடா. அவன் நம்பர் 4 பேட்ஸ்மேன்றான் அவன். அதான் இன்னொன்னு வந்து என்னன்னா, அவனுக்கு இடம் நம்பர் வரான் அப்படின்றத விட அவனுக்கு கேம் டைம் எனக்கு தெரிஞ்சு கம்மி ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இப்ப நடந்தது 11 மேட்ச்ல ஃபர்ஸ்ட் 4 மேட்ச்ல ஆகல, அடுத்து வந்த 7 மேட்ச்ல அவன் விளையாண்டதே பாத்தீங்கன்னா 4 இன்னிங்ஸ் தான், 5 இன்னிங்ஸ் தான் 7 மேட்ச்ல. அதுல ஒண்ணு கேகேஆர் கூட டீசென்ட் இன்னிங்ஸ் ஃப்ரெண்ட்ஸ், அந்த அந்த இன்னிங்ஸ். அதுக்கப்புறம் எடுத்து பாத்தீங்கன்னா ஒரு டக் அவுட் ஆயிருக்கான், 3 மேட்ச் சரியா விளையாடல. ஏன்னா அவன் பிடிச்ச பால்ஸும் சரி, அவன் வந்த இடமும் சரி, அது ஒரு மாதிரி ஓகே. வின்னிங் காஸ்ட்ல நிறைய மேட்சஸ் இருந்திருக்கு, ஆனா லூசிங் காசஸ்ல பாக்குறப்போ வந்துட்டு ரொம்பவே கடுப்பான இதுனா மிடில் ஆர்டர் தான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போதைக்கு நம்மகிட்ட பயமா இருக்கிறது. ஏன்னா மிடில் அது ஆர்டர்ல வந்துட்டு யாருக்குமே ஷார்ட்ஸுக்கு போக முடியல. பவர் பிளேக்கு அப்புறம் நம்ம டீம் பேட்டிங் எப்படி இருக்குன்னா, அங்கங்க ஒரு ஒரு பவுண்டரி வருது தவிர, உன்னால ஷியோர் ஷாட்டா வந்துட்டு ஒரு 14 ஓவர்ல உன்னால வந்துட்டு ஒரு ஒரு 120 ரன் கூட எதிர்பார்க்க முடியாது. அதுதான் இப்போதைக்கு சிஎஸ்கே நிலைமையா இருக்கு. 14 ஓவர்ல ஒரு 84 பால் 120 ரன் கஷ்டப்படுறோம். அவ்வளவு ஏன் 10 ஓவருக்கு அதாவது 72 ரன் 73 ரனே நம்ம கஷ்டப்பட்டு தான் அடிச்சிருக்கோம். போன வருஷம் பார்த்துட்டு என்ன பண்ணிருக்கானுங்க அப்படின்னா, போன வருஷம் பார்த்துருக்கானுங்க. பார்த்துட்டு ஓகே நம்மளுக்கு பவர் பிளேல அடிக்க ஆள் இல்லை அவ்வளவுதானே அப்படின்னு சொல்லிட்டு பவர் பிளே மட்டும் பேக்கப் பண்ணி நல்லா எடுத்துட்டானுங்க. ஐயோ மகனே மிடில் ஆர்டர் இருக்கிறது மறந்தேனே அப்படின்ற மாதிரி மிடில் ஆர்டர்ன்றது பயங்கர வீக்கா இருக்கு. ஆனா நம்மளுக்கு இப்ப எப்படின்னா இப்ப ஜிடி மாதிரி மிடில் ஆர்டர் வீக்னு சொல்ல முடியாது. ஜிடில வந்து அவனுக்கு பேப்பர்லேயே வீக். பேப்பர்லேயே பாத்தீங்க அப்படின்னா ராகுல் டெவாத்தியா, ஷாருக் கானு அப்படின்னு சொல்லிட்டு பேப்பர்லேயே வீக்கா இருக்கானுங்க. நம்மளுக்கு வந்து பேப்பர்ல சரியான மிடில் ஆர்டர். ஓவர் 4 பேர் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓவர் 10 பிரீவிஸ், தூபே, அக்யூசன். கேட்கறதுக்கே எப்படி இருக்கு, ஏய் பயங்கரமா இருக்கா. ஆனா பேப்பர்ல நல்லா இருக்கு, அவன் இது சரியா பர்ஃபார்ம் பண்ண மாட்டானுங்க. ஆனா அந்த தூபே 2 சிக்ஸ் அடிச்சது அவனுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுத்துருக்கும். என்ன கேட்டா கார்த்திக் சர்மா உட்காரே வச்சிடலாம். ஏன்னா அவனால தான் எல்லாருமே அவுட் ஆஃப் பொசிஷன் ஆடுறானுங்க. பிரீவிஸும் கொஞ்சம் கீழே ஆடுறான். அதாவது தூபே தான் நம்பர் 4 ஆடணும். ஏன்னா அது எந்த பேட்ச் பாய், மும்பை கூட தானே. ஆமா, இல்ல 2023 நடந்தது. 22லயும் சரி, 22லயும் அங்க அங்க ஆடி இருக்கான். அங்கதாடி இருப்பான். இந்த வருஷமே மும்பை கூட வந்திருப்பான், ஆமா, சுத்திருப்பான், சுத்தி படல இருப்பான், அவுட் ஆயிட்டு பரவாயில்ல, போயிட்டே அவுட் ஆயிட்டு இருந்திருப்பான். போயிட்டான். அந்த இடத்துல யாருக்குமே பிரச்சனை இல்லை, நீ சுத்து இல்ல அவுட் ஆகு, ம் ஏதாவது ஒண்ணு ம் பண்ணிட்டு கிளம்பிடணும் ம் டூ டவுன்ல வரவன்.
ஆனா ஏன்னா ஏன்னா தம்பி ஒட்ட டெப்த் எப்படின்னா நீ 9 பேட்ஸ்மேன்ஸ் இருந்தானுங்க பிரசாந்த் கிரி சேர்த்து. ம் ம் 9 பேர் வச்சு நேத்து ஆடுறப்போ மட்டும் நீ 2 டவுன்ல வந்தவன் பொறுமையாளானுன்ற எந்த அர்த்தமுமே இல்லை. இன்னொன்று ஃப்ரெண்ட்ஸ், மிடில் ஆர்டர் ஸ்ட்ராங்குன்னு நான் சொல்றது எதை சொல்றேன்னா, உன்னால மிடில் நீ எப்படின்னா நீ பவர் பிளேக்கு அப்புறம் வர ஓவர்ஸ்ல நீ கேப் ஃபைன் பண்ண முடியல, உனக்கு ஈஸியா இல்ல அப்படின்ற பட்சத்துல உனக்கு ரோப்ஸை கிளியர் பண்ற எபிலிட்டி இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா அதுவே ஒரு ஸ்ட்ராங்கர் மிடில் ஆர்டர் தான். ஏன்னா நீ வந்துட்டு அந்த இடத்துல ஐயோ என்ன அது நமக்கு பட மாட்டேங்குது, நமக்கு கேப் ஃபைன் ஆக மாட்டேங்குது அப்படின்லாம் யோசிக்க மாட்டேன். ஊர்வில் பட்டேல் சீரியஸா ஃப்ரெண்ட்ஸ், அவனுக்கு வச்சு போட்ட இடமே, அவன் அடிச்ச சிக்ஸும் சரி, அவனுக்கு வச்சு போட்ட இடமும் சரி, ஃபீல்ட் பிளேஸ்மெண்ட்ஸும் சரி, எல்லாமே வந்துட்டு அவனுக்கு சொல்லி வச்சு அங்கதான் போட்டானுங்க. அவன் அங்கதான் அடிச்சான். ஆனா எங்க வந்து போனது 94 மீட்டர் 85 மீட்டர் எல்லாமே. ஆனா அவனுக்கு வச்ச ஃபீல்டு ரோப்புக்குள்ள. ஏன்னா எதுவுமே பண்ண முடியாது. அவன் அவன் ஸ்ட்ரென்த்தை ரிலே பண்ணா அவனுக்கு கிடைச்சிச்சு. அதான் நான் சொல்லுவேன். ஆனா கார்த்திக் சர்மானால பேசர்ஸ்க்கு அகேன்ஸ்டா ரொம்ப எப்படி சொல்ற ஸ்ட்ரைக் ரேட் ரொம்ப கம்மியா இருக்கு. பேசர்ஸ் அகேன்ஸ்டா 4 ரன்ல ஆடிட்டு இருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். ரன் ரேட் 3 ஓவர்ல நடுவுலலாம் எனக்கு எனக்கு அதுவும் அவன் வரான். அவன் பேர் என்ன, பிரின்ஸ் யாதவ். அவன் ஓவர்ஸ் எல்லாம் வெறும் 4 ரன்னுக்கு போயிட்டு இருந்துச்சு. எனக்கு வந்து ஒரு பக்கம் என்னன்னா, தம்பி அடிப்பா, பால அடிப்பா, ஏன்பா அடிக்க மாட்ற அப்படின்னு ஒரு பக்கம் தோணுது. இன்னொரு பக்கம் என்னன்னா, எனக்கு வந்து கிரீவிஸ் அவன் அவன் நல்லா அவன் மொக்க பிளேயர்லாம் சொல்ல மாட்டான் ஃப்ரெண்ட்ஸ். அவன் வந்து சரியானது. ஆனா வந்துட்டு அவனுக்கு பால் பட மாட்டேங்குது. அதுதான் உண்மை. அவனுக்கு மேட்ச் டைம் இல்லாதனாலே என்னன்னு தெரியல. இப்ப இல்ல மிடில் ஆர்டர் மைண்ட் செட் நான் சொல்லிக்கிறேன். தூபே தூபே வந்து நேற்று ஒரு தேர்ட் மேன்ல ஒரு பால் எடுக்க போனான். கைக்கு முன்னாடி கால் போயிருச்சு. கால்ல பட்டு பாலு 2 ரன் ஓடிட்டானுங்க. அடுத்த பால் 4. அது எப்படின்னா அந்த போரு பால் சிங்கிள்ல கட் பண்ணிருந்தா அடுத்த பேட்ஸ்மேன் வந்திருப்பான். அவன் எப்படி ஸ்ட்ரைக் தட்டுறது? ஒரு சிங்கிள் போயிருப்பான், மேக்ஸிமம் டாட் சிங்கிள் போயிருப்பான், இல்ல டாட் கிடைச்சிருக்கும், ஏதாவது ஒன்று வந்திருக்கும், டூஸே போயிருக்கும். ஆனா அவன் அந்த டூ சுட்டனால ஆஹா இந்த ஓவர்ல கொஞ்சம் ரன் தேத்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிருப்பான், இன்ஃபீல்ட்ல வச்சிருந்ததை கிளியர் பண்ணிட்டு மிடா ஆஃப் மேல ஒரு 4 அடிச்சிருப்பான். தள்ளி வந்து இறங்கி வந்து. ஓ ம் இது வந்து இது எவ்வளவு பெரிய இம்பாக்ட் அப்படின்னா, அதுக்கு முன்னாடி ஒரு தான் ரன்னே வரல, கடந்த 2 ஓவரா பவுண்டரியே வரல. ஓகேவா, அவன் இப்ப இந்த 2 மாறி இவன் பவுண்டரி அடிச்சதுனால அடுத்த ஓவர் அப்படியே பிரஷர் கம்மியாயிடுச்சு. ஏன்னா போன ஓவர் தானே 4 வந்துச்சு. அப்படி நீங்க அந்த ஓவர் பாத்தீங்க அப்படின்னா எல்லாமே சிங்கிள், அந்த டூஸ் ஒரு 4 சேர்த்தீங்க அப்படின்னா எவ்வளவு வரும்? 4 சிங்கிள், ஒரு டூஸ், 6 ரன், 10 ரன் வந்துருச்சு. ஈஸியா 10 ரன் வந்துருச்சு பாருங்க, ஒரு மிஸ்ஃபீல்டுனால. சோ இது அப்படியே மொமெண்டம் ஷிஃப்ட் ஆயிடுச்சு. அதனாலதான் பாத்தீங்கன்னா கடைசியில நல்லா அடிச்சிருப்பானுங்க. ஒரு டீசென்டா 4 ஓவர்ஸ் 44 அடிச்சிருப்பானுங்க. உண்மையிலேயே ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு ரொம்ப கன்சர்னா பட்டது என்னன்னா, ஃபீல்டிங் ஓகே டீசெண்டா இருக்கு போன மேட்ச். ஆனா அவனுக்கு டீம்கிட்ட இருந்து ரொம்ப போர் ஃபீல்டிங் தான் சொல்லி ஆகணும். நிறைய கேட்ச் பிக் பேஸ் ரெண்டு ஆச்சுன்னா ரெண்டு கேட்ச் ஜாலியா விட்டான். அதுவும் யார் கேட்ச, ஊர்வில் பட்டேல் விட்டுருந்தா செஞ்சுரி ஊர்வில் பட்டேல். அடிச்சிருப்பான். ஃப்ரெண்ட்ஸ் நல்ல வேலை அவன் அவன் அங்கிருந்து திரும்ப அடிக்க ஆரம்பிச்சிருந்தான். பேஸ் பவுலர்ஸ் அடிக்க முடியாமலாம் இல்ல ஃப்ரெண்ட்ஸ். அவனால பேஸ் கொடுத்தீங்கன்னா அதையும் ரஹானே மாதிரி கிளியர் பண்ணுவான். எப்படின்னா பேஸ் யூஸ் பண்ணி அடிக்கக்கூடிய எபிலிட்டியும் இருக்கு ஊர்விலுக்கு. நான் சொல்றேன், அவன் வந்து பவர் பிளேல சரியான ஒரு டேலண்ட் ஃப்ரெண்ட்ஸ். நீங்க வந்து ஒரு மீம் போட்டிருந்தானுங்க என்னன்னா, ஏய் இவனை சாகாக்கு பதிலா இவனை பேக் பண்ணிட்டு இவனை ரிலீஸ் பண்ண பாத்தியா, அடிங்கடா அவனை அப்படின்னு சொல்லி ஒரு ஜிடி எந்த எந்த இதுன்னே தெரியல. ஆனா எவனோ ஆர்சிபி ஃபேன் பேஜ்ல போட்டிருந்தான் ஒரு மீம். பார்த்தேன், அவன் அவன் வைத்தறிச்சல் அவன் அவனுக்கு அப்படின்ற மாதிரி. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஆர்சிபி தோத்திருந்தால் பெர்ஃபெக்ட் டே ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா காலைல விஜய் அண்ணா ஓட்டு. அதுக்கப்புறம் அடுத்து சிஎஸ்கே தான் ஜெயிச்சாங்க. அதுக்கப்புறம் சரி மும்பை எப்படியாவது ஜெயிச்சிருவான்னு பார்த்தோம். கையில இருந்த மேட்சை விட்டுருக்கானுங்க தான் சொல்லணும். அந்த மேட்சுக்கும் ரொம்ப நல்ல மேட்ச். கடைசி ஓவர்ல சரி சரி, நம்ம இருங்க, நம்ம இன்னும் நம்ம மேட்சுக்கே வருவோம். அதாவது என்னதான் இந்த மேட்ச் நம்ம ஜெயிச்சிருந்தாலுமே நம்மளுக்கு இன்னுமே கன்சர்னிங்கா தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கு. என்னால வந்து கான்பிடென்ட்டா வந்து எப்படி சொல்றது, அவன் சொன்ன மாதிரி தான். இப்போ ஒரு 10 ஓவர் 72 சேஸ் அப்படின்னா மத்த டீம் எல்லாம் விக்கெட்ஸ் கையில இருந்தா அப்படின்னா விக்கெட்ஸ் கையில இல்லாமயே ஜாலியா இருந்தாங்க. நேத்து இவன்லாம் குணால் பாண்டியா அடிச்சதும், லக்னோ கூட ரஜத் படிதார், டேவிட் படிக்கல வச்சா சரியான நாக்கு. ஆனா நம்மளுக்கு அந்த மாதிரி ஆடுறதுக்கு இல்ல மைண்ட் இருக்கானுங்க, செட்டே எப்படி டீம்ல ஆள் போயிருதுன்னா, இருக்கானுங்க. ஆகா இந்த மேட்ச் நம்ம கையில மைண்ட் செட் இல்ல. வந்துருச்சு, இந்த மேட்ச் நம்ம கையில வந்துருச்சு, தட்டி தட்டி ஜெயிப்போம், தோனியா மாறிடுறாங்க எல்லாருமே. தம்பி கடைசி ஓவர் வரைக்கும் ஏன்பா 8 போன், அதுவும் நீ கடைசி ஓவர் எப்ப 8 போனா 10 ஓவருக்கு 94 அப்படின்னா ஓவருக்கு ஒரு பவுண்டரி இல்ல ஓவருக்கு 2 பவுண்டரி அடிச்சுட்டு அந்த மாதிரி அதாவது போகணும்னு 9 எடுத்து ரன் போகணும். ரேட் 10 ரன் ரேட் இருந்தா 9-10 சூப்பர், தான் நீ நீ கடைசி அப்படியே வரைக்கும் எட்டு எடுத்துட்டு போகணும். போய் கடைசி ஆகணும். வரைக்கும் எட்டு போய் தான் ஆகணும், வேற வழி இல்ல. ஆனா செவன் நீ என்ன பண்ற, 7-8ல 7 ரன் ரேட்டை நீ கடைசி வரைக்கும் 8 போகணுங்கிறது முட்டாள்தனம். அதுதான் வந்துட்டு புரியுதா? நான் எங்க எங்க உனக்கு வித்தியாசம் சொல்றேன்னா, 7 ரன் ரேட் மேட்ச கடைசி வரைக்கும் 10 ஓவர், அதுவும் சரி ஏதோ 5 ஓவர் இருக்கு 7 ரன் ரேட்ல, ஏதோ பரவாயில்லப்பா 5 ஓவர் 35 ரன் அடிக்கணும் அப்படின்னா நீ கடைசி வரைக்கும் 8 போறே, சரி அவ்வளவு வேணாம்டா, ஏதோ ஓகே 12 பால் 15 ரன்னு, அது அதை கூட முடிச்சிடலாம்டா. நீ எப்படிடா 3 ஓவருக்கு 31 ரன் தேவை பாய், 60 பாலுக்கு 73 ரன்னு. ஆப்பரண்ட் கண்ணில் ஒரு பயம். அதான் இல்ல 60 பாலுக்கு 73 ரன்னு.
18 பால் 31 ரன்னு, 42 பால்ல 42 ரன் அடிச்சிருக்க சிஎஸ்கே. வேற யாரையும் எப்படி சொல்ல உங்களதான் சொல்லுது. எப்படி மிடில் ஒரே ஒரு ஆர்டர் மாசா இதுதான் நான் மிடில் ஆர்டர்ல எப்படின்னா உன்கிட்ட கான்பிடன்ஸும் இல்ல. 42 பால் 42 ரன் அடிச்சு வச்சிருக்க. அதுலயும் அவன் ஒய்டு போட்டிருக்கான், எல்லாமே போட்டிருக்கான். அதுல பேட்ஸ்மேன் அதாவது நான் பார்த்தேன். அவன் வந்து பிரசாந்த் வெர்கேட்ச் வேணும்னே விடுறானுங்க. ஐயோ அவனுக்கு விஜய் சங்கர் மாதிரி டிசைட் பண்ணிட்டாங்க போலடா. ஒரு பக்கமா வச்சு விஜய் சங்கர் மாதிரி ஒரு பக்கம் இவன் ஆட விட்டு ஜெயிக்கலாம் அப்படின்னு பார்த்தா எப்படியோ 2 6 கனெக்ட் பண்ணிட்டான் பிரசாந்த். அதனால தப்புச்சான். அதுல கூட ஒரு லெக் லான்ஸ் தான் பண்ணான். பார்த்தா நான் நினைச்சேன் போச்சுடா லெக் லான்ஸ் பண்ணிட்டான் அவுட் அப்படின்னு நினைச்சா பார்த்தா 24 ரன்னுக்கு வந்துச்சு. அங்க இருந்து எப்படி இன்னொரு இது புல் பண்ணிட்டான் அவன். இன்னொன்னு வந்து எல்ஐசி போன மேட்ச் மாட்டினான். அதே இதுலதான் மாட்டினான். என்னன்னா போன மேட்ச் கடைசி ஓவரு ஷபாஸ் அகமது கொடுத்தான். ஆனா அவனுக்கு அங்க ரன் வந்து 20 ரன் பண்ணிட்டான். டிக்வேஷ் ராத்தி ஒரு ஸ்பின்னர்ட்ட வச்சு கொடுத்தான். ஆனா அவனுக்கு அங்க வந்து 20 ரன் இது இருந்துச்சு, பரிசு இருந்துச்சு. ஓகேவா. ஆனா இங்க என்ன பண்ணிட்டானா 12 ரன் 10 ரன் தான் இருக்கு அவன்கிட்ட. அதுவும் தூபே இருக்கான். சோ அந்த 2 வைடு இப்பயும் சொல்றேன். அந்த 2 வைடு போடல அப்படின்னா எல்லாம் லக்னோ தான் சொல்லிட்டு அந்த 2 வைடு நல்லா தப்பிச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். பயத்துல உட்காந்துட்டு இருக்கோம். நான் வந்துட்டு முடிஞ்சு 3 ஓவர் 31 அவ்வளவுதான். சரி. ஏன்னா நீ 42 பால் 42 ரன் அடிச்சவன்ட்ட போய் 3 ஓவர் 31 ரன் எப்படி எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும் உன்னால? நீ எனக்கு நம்பவே இல்லை. நான்லாம் வந்து சரி முடிஞ்சுரா தோக்கர்ஸ்ரா, சரியான தோக்கர்ஸ்ரா, ஆர்சிபி தான் அடுத்த ஆர்சிபி இவனுங்க தான் நினைச்சேன். கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு பரவாயில்ல ஏதோ ஃப்ரெண்ட்ஸ் எப்படியோ ஜெயிச்சுட்டோம் அப்படின்னு. அதாவது எப்படிப்பட்ட வெற்றியா இருந்திருக்க வேண்டியதுன்னா அவனுங்களை வந்து மினிமம் 3 ஓவர் ஸ்பேர்ல முடிச்சிருக்கணும். எனக்கு கேட்டா எப்படிரா நீ வந்துட்டு 42 பால்ல 73 ரன் அடிக்க மாட்டியா பாய்? ஆவேஷ்கான இம்பாக்ட் வேற கொண்டு வந்தான் பாரு. அவன் காலில் விழுகும் ஃப்ரெண்ட்ஸ். சரியான மணிமாரத்தை கொண்டு வந்திருந்தான் அப்படின்னா சொல்லவே முடியாது. ஏன்னா மணிமார சித்தத்துல சென்னையில வந்து பயங்கரமா போட்டிருப்பான். ஆமா. இன்னொன்னு எப்படியோ தப்பிச்சிட்டோம் நம்ம. அதாவது 2ஆம் மேட்ச் வந்து அவன் இடத்துல நடக்குது. இன்னமும் வந்துட்டு பயங்கரமான பிக்ஸ் பழைய, அதாவது புது சிஎஸ்கே புது சேப்பாக்க இருக்கு போது ஃப்ரெண்ட்ஸ். சோ அதாவது ஃப்ரெண்ட்ஸ் நாங்க ஏன் இன்னும் காண்டா இருக்கும் அப்படின்னா இப்ப நாளைக்கு சப்போஸ் சிம்பிளா ஈக்குவேஷன் சொல்றேன் பாருங்க. ஜிடிக்கும் எஸ்ஆர்ஹெச்சுக்கும் ஒரு மேட்ச் நடக்க போகுது. அதுல யார் தோக்குறானோ நம்ம அவங்க கூட ஜெயிச்சே ஆகணும். ஏன்னா அப்பதான் ஈக்குவேஷன் கரெக்டா இருக்கும். இப்ப அதுக்கு வந்து உனக்கு சப்போஸ் நீ இதெல்லாம் பிரச்சனை வரக்கூடாது அப்படின்னா உனக்கு என்ஆர்ஆர் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இன்னைக்கு உனக்கு அழகான சான்ஸ் இருந்தது என்ஆர்ஆர் தட்டி தூக்குறதுக்கு, விட்டுட்ட. இப்ப அடுத்த மேட்ச் லக்னோவில் ஆடுற. லக்னோவில் உன்னால என்ஆர்ஆர் ஜெயிக்கிறதுக்கு சான்ஸே இல்லை. ஏன்னா லக்னோன்றது உனக்கு ஈக்குவல் கான்டெஸ்ட் ஜெயிக்கிறதே பெருசு. நீ லக்னோவில் ஜெயிக்கிறதுங்கிறதே பெரிய கஷ்டம். அது மட்டும் இல்லாம போன மேட்ச் போற நம்பி போக கூடாது. ஏன்னா ஆர்சிபியோட பவுலிங் வந்துட்டு ஒரு மேட்ச் ஆன் அண்ட் ஆஃபா இருந்தாலுமே பேட்டிங் செம ஸ்ட்ரென்த். அவன் எங்க போனாலும் அவன் எப்படியாவது புல் பேக் பண்ணிடுவான். சோ அவனுக்கு பேட்டிங் உண்மையிலேயே அவன் ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். அவன் பேட்டிங் ஸ்ட்ராங்கா இருக்கு. ஆனா குணால் பாண்டியா வந்து செம்மையா ஆடுறான்டா. குணால் பாண்டியா சொல்றேன் எனக்கு ஒரு நாள் சோக் ஆவான். எல்லாருமே சோக் ஆவானுங்க. ஆனா ஃப்ரெண்ட்ஸ் போட்டுட்டே இருக்கான். அத்தக்காவை கொடுத்து மந்திரம் போடுவான். வெயிட் பண்ணுங்க. ரூம்ல இருக்கவங்கலாம் காலி பண்ணிட்டு போயிட்டானுங்கன்னு நினைக்கிறீங்க? அதான் காலி. ஒரு மேட்ச் 3 மேட்ச் எப்படி ஜெயிச்சுன்னு நினைக்கிறீங்க? ஒவ்வொருத்தவரையா படி கொடுத்துட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ரூம்ல உட்காந்து பிளாக் மேஜிக்லாம் கத்துக்கிட்டு இருக்கேன். சோ என்னன்னா நம்ம அடுத்து வர 3 மேட்ச் ஒன்னொன்னு எல்எஸ்சி கூட இருக்கு, ஒன்னு எஸ்ஆர்எஸ் கூட இருக்கு. எஸ்ஆர்எஸ் ஆர் ஜிடி இந்த 2 மேட்ச்ல அதாவது எல்எஸ்சி கூட ஜெயிச்சுட்டோம்னா என்ன பண்ணணும்னா எஸ்ஆர்எஸ் ஆர் ஜிடி ஏதாவது ஃபுல் ரிஸ்க் எடுக்கணும் ஒரு மேட்ச். எஸ்ஆர்எஸ் மேட்ச் ஃபுல் ரிஸ்க் தான் போகணும். இந்த வீக்கெண்ட்ல இல்ல இந்த வீக் மிடில் வந்து சிஎஸ்பி குவாலிஃபிகேஷன் நாங்க மொத்த ஷீட்டே எடுத்துட்டு வரோம். அதாவது எவன் கூட ஜெயிக்கணும், நாங்க யார் கூட ஜெயிக்கணும் அப்படின்றது மாதிரி ஒரு மொத்த இது எடுத்துட்டு வரோம். இல்ல அது எப்படின்னா எஸ்ஆர்எச்சுக்கும் ஆர்ஆருக்கும் ஒரு மேட்ச் இருக்கு. ஆர்ஆருக்கு ஒரு மேட்ச் இருக்குல்ல. அப்ப டிஸ்கஸ் பண்ணி இன்னொரு வீடியோ வச்சுக்கலாம். இதுவே ரொம்ப நேரம் ஆயிடுச்சுல்ல. சரி ஓகே. அதான் சாப்பிடுறீங்களா? அதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்னொன்னு கடைசியா பதிவு பண்ணிக்கிறேன். இந்த ஊழல் பட்டியல் இருந்தாலும் சரி சிஎஸ்கே கிட்ட ஒரே ஒரு பிரச்சனை தான். மிடில் ஓவர்ஸ்ல பவுண்டரிஸ் வந்துட்டு ரொம்ப இதா இருக்கு. பவுண்டரிஸ் வரனாலும் பரவாயில்ல, டாட் பால்ஸ் அதிகமா போகுது. பவுண்டரிஸ் இன்க்ரீஸ் பண்ணணும். அட் தி சேம் டைம் டாட் பால்ஸ் கம்மியாகும். இது மட்டும் நடந்தாலே போதும் சிஎஸ்கே உள்ளடா நீ. அதே மாதிரி எல்லாமே நல்லா இருக்கு. அதான் பழைய ஃபார்ம் வரணும். கார்த்திக் சர்மா கொஞ்சம் ஆக்சிடென்ட் பண்ணணும். இது போதும் எனக்கு. நீ வந்துட்டு இன்னும் அவுட் ஆகு இல்ல அடி இல்ல வெளில உட்கார். வெளில உட்கார்
நான் 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 சொல்றது பாருங்க, நான் என்ன சொல்றேன், கார்த்திக் சர்மா உட்கார வச்சுட்டு இவனை தூபேவே நம்பர் 4 ஆட்டு பாய். தூபே நம்பர் 4, பிரிவியஸ் நம்பர் 5, நம்பர் 6 சஃப்ராஸ் ஆடலாம். ஏன்னா சஃப்ராஸ் வந்து எங்க வந்தாலும் காட்டா மாதிரி ஆட போறான்னு காட்டா வச்சுக்கோங்க. மாதிரி ஏன்னா தான் ஆடுவான். நான் என்ன சொல்றேன் கேளு பாய் பாய். கார்த்திக் சர்மா உட்கார வச்சு குர்ஜப்னீத்தை உள்ள ஆட வச்சிருவேன். சரியா? என்ன சொல்றேன் கேளு. அதுக்கப்புறம் பிரசாந்த் இதுபர்ல சர்ஃப்ராஸ்ன்ற இல்ல அதான் இம்பாக்ட் பிளேயர்ல நீ சர்ஃப்ராஸ் உள்ள போட்டுக்கோ, தூபேவை 2-1 அடிக்கோ கார்த்திக் சர்மா பிளேஸ்ல, அவ்வளவுதான் முடிஞ்சு மேட்ச். இதை விட பெர்ஃபெக்ட் ஸ்பாட் கிடைக்காது. நீ வந்துட்டு 28 கோடியை வந்துட்டு நீ தூக்கிட்டே தான் ஜஸ்டிஃபை வருவேன். பண்ணணும் அப்படி ஆனா அப்படின்னா அவ்வளவுதான். தம்பி, ஊபி 28 அவ்வளவுதான் முடிஞ்சு. சீரியஸா சொல்றேன். நீ 28 கோடியே வச்சிருந்தாலும் சரி, ஃபேப் டு பிளேசஸ் வரும் 1.6 crore வாங்கி நமக்கு செமிஃபைனல்ஸ் வின் பண்ணி கொடுத்தான். குவாலிஃபயர் 1ல ஜெயிக்க வச்சான். ஏண்டா 1.6 மனித கடவுள் மனித கடவுள் ஓவர் டனே 2.5 2 crore தான்டா. அதான் உனக்கு வந்து எப்பயுமே வாட்ஸ் வந்து ஒருத்தனோட வேல்யூவை டிஃபைன் பண்ணாது ஃப்ரெண்ட்ஸ். அது வந்து அது வேற மேட்ரு. அது ஏன்னா நீ Potential தான் அது ஆக்ஷனை பொறுத்து டிஃபர் ஆகும். அது வேற விஷயம். ஏன்னா இப்ப நீ அந்த ஆக்ஷன் எப்படி இருந்துச்சுன்னா, எவனுமே இல்ல உனக்கு யங்ஸ்டர்ஸ்லேயே இவனுங்க தான் வந்துட்டு எல்லா கண்ணிலையும் பட்ட யங்ஸ்டர்ஸ்னே வச்சுக்கோங்க. ஏன்னா எல்லா ஸ்கவுட்ஸுமே சொன்ன ஒரே விஷயம், பிரசாந்த் வீர் கார்த்திக் சர்மா பயங்கரமா பண்றாங்க அப்படின்னு தான். ஸோ அப்படி இருக்கிறப்போ நீ இவனுங்களுக்கு வந்து பர்ஸ்ல ஸ்பெண்ட் பண்ணதுங்கிறது தப்பு இல்ல. ஆனா அதுக்காக அது ஒரு ரீசன் அப்படின்னு சொல்லி ஜஸ்டிஃபை பண்ணணும், ஜஸ்டிஃபை பண்ணணும்னு நினைக்கிறது வந்து ஒரு முட்டாள்தனம் தான் நான் சொல்லுவேன். தப்பு, மிகப்பெரிய தப்பு. உன் டீமுக்கு என்ன வேணுமோ அதை தான் வின் பண்ணுமே தவிர நீ அதை பத்தி யோசிக்க கூடாது ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நாங்க என்ன சொன்னாலும் சிசி கேட்க போறது அவன் பிளமிங் வந்துட்டு இல்ல பை, அதாவது ஒரு ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஃபேன்ஸ் மட்டும் தான் பேசிட்டு இருந்தோம். பட் இப்ப எல்லாருமே பேச ஆரம்பிச்சாங்க. எல்லாருமே வந்து ஃபிளமிங் அதாவது ட்ரெண்டிங் எல்லாம் இருந்துச்சு. #சாக் ஃபிளமிங். அதாவது அப்பட்டமா தெரியுதுடா, இவன் வந்து வேணும்னே அவன் 2 பேர் ஆடுறான் காம்பினேஷன் அடி வாங்குறதுக்கு. அதாவது அவனுக்கு 2 பேர் ஆனா காம்பினேஷன் அடி வாங்குறது நல்லா தெரியுது. ஆனா வேணும்னே அடி இருக்கான். போன மேட்ச் சத்தியமா சொல்லுவேன், பிரசாந்த் வீரோட பெட்டர் பேட்ஸ்மேன் அந்த இதுல இல்லையா, இதுல இம்பாக்ட் பிளேயர் லிஸ்ட்ல இல்லையா? நான் கேட்கறது என்னன்னா, பிரசாந்த் வீரை விட இப்ப வெங்கடேஷ், நான் என்ன சொல்றேன்னா, அந்த இடத்துக்கு தம்பி நீ நம்பர் 6 பிளேயர் தேரல. அந்த இடத்துல உண்மையிலே ஒரு பியூர் பேட்ஸ்மேன் அந்த இடத்துல இறக்கணும். நீ உனக்கு தேவை வந்துட்டு ஒரு ஆல்ரவுண்டர். இதுக்கு அவன் வந்து போட போறது இல்லப்பா பிரசாந்த் வீர். நான் என்ன சொல்றேன்னா, அந்த இம்பாக்ட் பிளேயர் லிஸ்ட்ல அவனை விட ஒரு நல்ல பேட்ஸ்மேன் இல்லையா, இந்த ஒரு 9 பால் ஆடக்கூடிய பேட்ஸ்மேன். நான் அததான் என்னோட முக்கியமான இது. ஏன்னா இப்போ உன்கிட்ட ஒரு நல்ல பேட்ஸ்மேன் இருக்கான் அப்படின்னா, நீ நீ எனக்கு கேட்டா வேற யார் இருந்தா அந்த லிஸ்ட்ல? சஃப்ராஸ், மேட் ஷாட். இல்ல மேட்ச் ஷாட் யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா பிரீவிஸ், ஓவர்டன், 100, சர்ஃப்ராஸ் தான் யூஸ் பண்ணணும். ஏன்னா எல்லாருமே தெரியும். அது மட்டும் இல்லாம உனக்கு சர்ஃப்ராஸ் யூஸ் பண்ணினா நான் ஏன் சர்ஃப்ராஸ் சூப்பர் பண்ணா, ஏன்னா சர்ஃப்ராஸ் வந்து அவன்கிட்ட பின்னாடி ஷாட்லாம் இருக்கு. இவன் பிரசாந்த் வீர் கிட்ட கார்த்திக் சர்மா கிட்டயுமே யாக்கர் போட்டு அவனுக்கு கன்வெர்ட் பண்ண தெரியாது. ஆனா சர்ஃப்ராஸ் கான் கிட்ட பின்னாடி ஷாட் எல்லாம் சூப்பரா இருக்கு. அவனுக்கு ரொம்ப பாலை வந்து வர விட்டு ஆடுறானுங்க. நீ வர விட்டு பாலை ஆடுற அப்படின்னாலே எப்படின்னா உள்ள போய் மாட்டிக்கிற. உன்னால ஃபுல்ல லென்த்ல போடுற பால அந்த ஒரு ஷாட் ஆடுவோம் தெரியுமா, கார்த்திக் சர்மா இறங்கி போய் காலுக்குள்ள வர பால் ஸ்ட்ரைட்ல ஆடுவான். அந்த மாதிரி தான் வந்துட்டு இந்த மேட்சுமே பேஸ் பவுலர் கிட்டயுமே ட்ரை பண்ணிட்டு இருந்தான். ஸ்பின்னர் எப்படி இறங்கி போய் அடிப்பானோ அந்த மாதிரி தான் அடிச்சுக்கிட்டு இருந்தான். நான் வந்துட்டு அதான் பாக்குறேன், சிங்கிளா போச்சு. எனக்கு வந்துட்டு கார்த்திக் சர்மா பேட்ல போடுறத பார்த்தா கேதார் ஜாதவ் மாதிரி ரத்த கண்ணீர் விட்டுட்டு இருந்தேன். கேதார் ஜாதவ் பாக்குற மாதிரி இருக்கு. உசுர கொடுத்து ஆடி இருக்கான்டா, ஜெயிச்சு கொடுத்துருடா. தேஜாவு நான் என்னன்னு சொல்றேன் எத்தனை கதைகள் பண்ணிருப்பேன், உங்களை மன்னிக்க மாட்டேன்டா, நீங்க பண்ணது துரோகம்டா, இன துரோகம்டா அப்படின்னு சொல்லிட்டு நான் பேசிட்டு இருப்பேன் ஃப்ரெண்ட்ஸ். என்னன்னா 2014 ரெய்னா அடிச்ச ஸ்கோர் அந்த 87 ரன் 25 பால்ஸ். அப்படிப்பட்ட ஒரு நாக்கு ஆடினாரா? அந்த நாக்கை உடைக்கிற மாதிரி பிரெண்டன் மெக்கலம், தோனி, ஜடேஜா இந்த மேட்ச் அப்படியே நான் ரிசம்பிள் பண்ணிட்டா. ஷாட்டுக்கு போய் அவுட் ஆயிருப்பான் டுவேன் ஸ்மித் அந்த மேட்ச்ல. அதே தான் இங்கேயும் நடந்திருக்கும். ருத்துராஜும் அதே மாதிரி. ருத்துராஜ் ஸ்டார்ட் போய் அவுட் ஆயிருப்பான். இங்கேயும் அதே தான், ருத்துராஜும் அதே தான் பண்ணியிருப்பான், போல்ட் ஆயிருப்பான். ஆனா அவன் கூட கிளம்பியிருப்பான். ரெய்னா மாதிரி ஊர்வில் பட்டேல் வந்து அடிச்சிருப்பான் ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? இந்த மேட்ச்ல அதான் டுவேன் ஸ்மித் இந்த பிளேஸ் ஆஃப் சஞ்சு சாம்சன், ஃபேப் டு பிளேசிஸ் இன் பிளேஸ் ஆஃப் ருத்துராஜ். அதே தான் ரெய்னாக்கு பதிலாக ஊரில் வந்திருப்பான் இந்த கேஸ்ல. அவ்வளவுதான் டிஃபரன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். அடின்னு அடிச்சு கொடுத்துட்டு பவர் பிளேல 100 ரன்ல கொண்டு போய் முடிச்சிருப்பான். இங்க 97 ரன்ல இன்னைக்கு முடிச்சோம். அதுக்கப்புறம் தான் இது பிரீவிஸ் நக்கலாம் வந்தான். 6 பால் 6 ரன் ஆகி ரெய்னா ரன் அவுட் பண்ணி விட்டது மட்டும் இல்லாம அவனும் அவுட் ஆயிருப்பான் அடுத்து. அதேதான் இவனும். ஏன்னா பிரீவிஸ் வாட்டுக்கு அவுட் ஆயிட்டான். அவனும் 12 பால் 9 ரன்னா, 12 பால் 10 ரன் அவுட் ஆயிட்டான். அந்த மாதிரி அரௌண்ட் அந்த மாதிரி தான் கார்த்திக் சர்மா ஏகே தோனி அதேதான் இன்னிங்ஸ் ஆடி இருந்தான். தோனியும் ஜடேஜாவும் மாத்துக்கட்டுல 14 பால் 7 ரன் 20 பால் 24 ரன் அடிச்சிட்டு இருந்தானுங்க. நான் பாக்குறேன் 84 பாலுக்கு 120 131 ரன் 127 ரன் ஃப்ரம் 84 பால் 226 அடிச்சானுங்க. 227 டார்கெட், சேவாக் செஞ்சுரி.
இதெல்லாம் பார்த்துட்டு உட்காந்துட்டு இருக்கேன். எனக்கு எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா, ஏய் ஹிட் தி ஏதாவது பால், பண்ணு, ஏதாவது பண்ணு. ஹிட் கிறுத்தி ஹிட் தி பால். கிறுத்த பால்ன்ற கத்திட்டு இருக்கேன். நான் ஓனா சொல்றேன், டேய் அடிங்கடா, அன்னைக்கு மேட்ச் மாதிரி ஆக்கிடாதீங்களா, அந்த ஃபேன்ஸுக்கு இந்த சிஎஸ்கே ஃபேன்ஸுக்கு அந்த அந்த ஒரு இதை கொடுத்துடாதீங்களா, ஒருத்தன் அடிச்ச நாக்க வேஸ்ட் ஆக்கிடாதீங்களா அப்படின்னு உள்ள கதறிட்டு இருக்கேன். ஏய் அந்த மாதிரி ஒரு விஷயம் மட்டும் நடந்துடக்கூடாதுடா, நீ நீ மேட்ச் எப்படி வேணா ஜெயிச்சுக்க, எவனுக்கு வேணா மேன் ஆஃப் த மேட்ச் கொடு, கிரெடிட் கொடு, அந்த நாக்கு வேஸ்டா போயிடக்கூடாதுடா அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டு இருக்கேன். எப்படியோ ஃப்ரெண்ட்ஸ் கடைசியில முடிச்சு கொடுக்குறாங்க. அதாவது சார்ஸ் இங்கிலீஷ் ஒரு சைடு போட்டடான்னா, ஊரில் பட்டேல் போயிட்டு போட்டு அமைதியா இருங்க அப்படின்ட்டான். உட்காரு சீரியஸா உட்காரு உட்காருங்க, உட்காரு. அமைதியா இருங்க, கொஞ்ச நேரம் வேற மேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு அவன் மட்டும் போயிட்டு இருக்கான். சரியான நாக்கு ஃப்ரெண்ட்ஸ். இந்த மேட்சை வந்துட்டு நான் ஏன் அப்படி டிஃபைன் அந்த மேட்சோட கம்பேர் பண்றேன்னா, அங்க நம்ம தோத்தோம், இங்க நம்ம தோக்கல. அங்க மிடில் ஆர்டர் பண்ண அதே வேலையை தான் என் கார்த்திக் சர்மா பண்ணிட்டு இருக்கான். அதை நான் நேர்ல அன்னைக்கும் பார்த்தேன், இன்னைக்கும் சிம்பிள்ரா, பார்த்தேன். ஒண்ணும் இல்ல. அன்னைக்கு வந்து ஆப்பனண்ட் பஞ்சாப், இன்னைக்கு ஆப்பனண்ட் லக்னோ. லக்னோ நிறைய தப்பு பண்ணா, பவுலிங் சேஞ்ச் சரியில்லை, கடைசி ஒரு ஏடியன் மாக்குறமே, அதனாலதான். இல்லன்னா அதே மேட்ச் ரிப்பீட் ஆயிருக்கும். அதே மேட்ச் ரிப்பீட் ஆயிருக்கும். சீரியஸா ஃப்ரெண்ட்ஸ், அதே மேட்ச் ரிப்பீட் ஆயிருக்கும். என்ன அவனுக்கு ஆனா பஞ்சாப் அன்னைக்கு அப்படி இல்ல. ஜார்ஜ் பெய்லி டைரக்ட் அடிச்சான் அங்க இருந்து. ஏய், ஏய், இல்ல. ஜான்சன் கின்சன்லாம் பார்க்கல. டைரக்ட் சொன்னப்ப ஞாபகம் வருது. பிரேவிஸ், நீங்க என்னதான் பேட்டிங்ல சொதப்பினாலும் ஃபீல்டிங்ல கன்னு மாதிரி இருக்கீங்க. கேட்ச் கன்னு மாதிரி சரியான கேட்ச், மிச்சில் மார்ச் கேட்ச் சரியான கேட்ச், பவுண்டரியில புடிச்சிருப்பான். ரன் அவுட்டுமே எய்டியன் மார்க்கர் அடிச்சிருப்பான். ஏன்னா சொல்லிருக்க முடியாது, எய்டியன் மார்க்கர் அதுக்கப்புறம் ஆக்சிலேட் பண்ணியிருந்தான் அப்படின்னா 220 211 போயிருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் காமெடி. இதுதான் என்னன்னா, போஸ்ட் பிரசன்டேஷன்ல கேட்டுட்டு இருந்தானுங்க ருத்ராஜ். சக்காவதாடா. என்னாச்சு, போஸ்ட் மேட்ச் பிரசன்டேஷன்ல ருத்ராஜ் கிட்ட கேட்டிருந்தானுங்க, இந்த மாதிரி 200 அடிச்சிட்டீங்க என்னாச்சு அப்படின்னு. நாங்க 230 இருந்தாலும் சேஸ் பண்ணிருப்போம், நாங்க 230 தான் ரெடியா இருந்தோம் அப்படின்னா. எனக்கு வந்து கேட்டுட்டு ஓவர் வந்துச்சுன்னா அடுத்து ஆவரேஜ் எப்படி கூட்டணும்னு நினைக்கிற இந்த மைண்ட் செட்ல ஆடிட்டு நமக்கு இதெல்லாம் தேவையா? இதெல்லாம் 230 நமக்கு வந்து இது சேஸ் தேவை. பண்ணிருப்போம், கான்பிடண்டா இருந்தானாண்டா அவன். ஏன்னா எனக்கு பாக்குற புரியல. ஏய், தூபேவும் இவனும் ஆடும்போது ஒரு டக் அவுட்ல மூஞ்ச காட்டுறானுங்க, பேய் எடுத்த மாதிரி இப்படி அப்படியே சிரிக்கிறான், அப்படியே உட்காந்துட்டு கஷ்டப்பட்டு இருக்கேன். சிரிச்சுக்கிட்டு இருக்கான். நான் பாக்குறேன். இந்த அமைதியா நியாயமா பேசுங்க. இன்னொன்னு வந்து என்னன்னா, 200 ஆடினா ஃப்ரெண்ட்ஸ். எப்போ பவர் பிளேயர் 200 ஆடிட்டு இருந்தானுங்க ரெண்டு பேருமே. சஞ்சு சாம்சன் 28 ரன்ஸ் ஆஃப் இன்னைக்கு ருத்ரா டீசெண்டா தானே டீசெண்டா தானே அவன் ஆடினா, குறை இல்லைன்னு சொல்ல சொல்லல. முடியாது. அதுக்கப்புறம் ருத்ராஜ் ஆடுறத பார்த்துட்டு கார்த்திக் சர்மா, ஓ நல்லா தான் இருக்கு போல ஸ்கோர், இப்படிதான் நம்மளும் இதே ஆடணும் மாதிரி ஆடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆட ஆரம்பிச்சிட்டான். டேய் அவன் ருத்ராஜால ஆக்சிலேட் பண்ண முடியும்டா, உன்னால அது பண்ண முடியாதுடா, அது நீ சிக்ஸ் அடிக்கணும்பா அவன்கிட்ட அப்படின்னா. போய் சொல்லுங்க, யாராவது அவன்கிட்ட போய் சொல்லுங்க, நீங்க தோனி கிடையாது, நீங்க தோனி கிடையாது, சாப்பிடுறீங்களா தோனி? எனக்கு சீரியஸா சாப்பிடுறீங்களா? தூபையை பார்த்து இன்னும் அந்த ஒரு ஷாட் என்ன பண்றான், பேடுக்கு போட்டாலே என்ன நினைச்சிடறான், பேடுக்கு போட்டா அச்சோ இந்த பால் இப்படி கவர்ஸுக்கு போறான், சிங்கிள் பேடுக்கு ஆனும். போடுற பால் அது வந்து சிங்கிள் எல்பிடபிள்யூ ஆனுன்றான். அப்பீல் ஜஸ்ட் மிஸ், இம்பாக்ட் வந்து வெளில வந்திருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் இன்னொன்னு சொல்றேன், ஒரு லெஃப்ட் ஹேண்ட் இருக்கு, அந்த லென்த்ல ஷார்ட் பால் போட்டா ஓகே, சஃபரா ரெய்னாவே சஃபர் ஆகதான் செய்வான் அந்த இடத்துல போட்டா, நான் ஒத்துக்குவேன். ஏன்னா ரெய்னா ஷார்ட் பால்ல சஃபர் ஆயிருக்கான். ஆனா அதே நேரத்துல ஷார்ட் பால்ஸை பனிஷ் பண்ற கேப்பபிலிட்டி ரெய்னா இருந்திருக்கு, தூபே கிட்ட இருக்கு. அவன் ஹைட்டுக்கு அவன் என்ன ஷார்ட் பால் எவன் போட்டாலுமே ஷார்ட் பால் அவனுக்கு நெஞ்சுக்கு தான் வரும். ஹார்ட் ஸ்டாஷ் பண்ணானா போயிடும். ஆனா அவன் வந்து என்னன்னா லெக்ல போட்டாலே அஜக் அஜக் லொஜக் மஜக் அப்படின்ற மாதிரி பயங்கர கான்ஃபிடன்ட் லோவா இருக்கான்டா. சரியான இதுல இருக்கான் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு என்ன டவுட்னா, ஆனா இருந்தா அவனை ஏதாவது ஒரு பேராகிளைடிங் அந்த மாதிரி கூட்டு போய் டக்குன்னு கழட்டி விட்டுறணும். புரிஞ்சுக்க வாழ்க்கைனா என்னன்னு தெரிஞ்சுக்க அப்படின்னு சொல்லி கண்டிப்பா போய் காப்பாத்து. இரும்பு திரையில வர சமந்தா மாதிரி யாராவது பார்த்து அமுச்சு விட்டுருணும், ஜாலியா இரு, போயிட்டு ஜாலியா இரு அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு அதான் ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு சுத்தமா வந்துட்டு பூபேவோட இதுவும் புரியல. லெஃப்ட் சைட்ல போட்டா இதுவே திலக்கோர்மா வேற எந்த லெஃப்ட் ஹேண்டரா இருந்தாலும் அது பறந்துருக்கும். லெஃப்ட் சைட்ல போட்ட பாலு எப்படி அந்த பால இப்படி ஒரு மாதிரி. அது என்ன பிரச்சனைனா, நீ இந்தியாவுக்கு ஆடுறப்பயும் சரி அந்த மாதிரி ஒரு ஷாட் ஆடி இருப்பான், காட்டன் போல கேட்ச் பவுலர் கையில கேட்ச் கொடுத்து அவுட் ஆயிட்டு போயிருப்பான். அதே ஷாட் ஆட போய் அந்த செக் பண்ண போய் இல்ல சிங்கிள் மாத்த போய் அந்த பால ஏன்பா டூ தட்டுற, உனக்கு என்ன பண்றான், லெஃப்ட் சைட்ல 3 பேரை ஓப்பனா வச்சிடுறான். சரியா பாய், அவன் வேணும்னே அந்த இடத்துல டூ ஸ்ட்ரைக் பண்றான். ஸோ பொறுமையா தட்டுறேன். ஆனா பொறுமையா தட்டுறப்ப உன் கை என்ன ஆகுதுன்னா லூஸ் ஆயிடுது. ஸோ உன் பேட் வந்துட்டு எப்படின்னா, அவன் போடுற பால் கட்டரா இருந்தா பால் நீ பேட் லூஸ் ஆகுனால உன் கட்டர் வந்து என்ன ஆகுதுன்னா பேட்ல போட்டு திரும்ப மேல போகுது. கட்டர் பால் எப்பயுமே ஒரு சர்ஃபேஸ்ல படுறப்போ மேல போகும். அவனுக்கு காட்டன் போல் சான்ஸ் அதிகமாகுது. நீ டூஸுக்கு ஏன்பா ட்ரை பண்ற, ஒன்னு சிங்கிள் அடி இல்ல சிக்ஸ் அடி, ஏதாவது பண்ணு, இல்ல சொக்காது. எனக்கு அதுதான் கஷ்டமா இருக்கு. ஏய் தம்பி வேணாம்பா, நீ ஒழுங்கா விளாடுங்க, உங்களோட பொட்டன்ஷியல் விளையாடுங்க, அதான் சொல்ல விரும்புறேன்.
நீங்க அடிக்கவே போல அப்படின்றதுதான் எனக்கு இந்த இடத்துல பிரச்சனையே தவிர, நீங்க நல்லா விளையாண்டீங்க. கடைசியில ஃபீல்டிங் எல்லாம் சூப்பரா இருந்துச்சு. பவுலிங்ல ஒரு செம புல் பேக். ஃபார் எவர் தேங்க்ஸ் டு ரிஷப் பந்த். நல்ல வேலைப்பா கடைசி ஒரு ஏடில் மார்க்கர் கொடுத்த சபாஸ் 50 கொடுத்திருந்தாலும். சபாஷ் கொடுத்திருந்தா வேற மாதிரி போயிருக்க சான்சஸ் ஏய் இருந்திருக்கு. நீயே கை கை குத்தி போட்டதால அவுட் இருப்போம்ல அந்த ஃப்ரெண்ட்ஸ் 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 ஜோக்கெல்லாம் இல்ல, உண்மையிலே நான் மட்டும் தானே அவுட் ஆயிருப்போம் போல. அந்த மாதிரி தான் விளையாடிட்டு இருந்தியா. எனக்கு 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 ஒன்றும் சொல்ல தெரியல. கஷ்டமா இருந்துச்சு. யாராவது பாப்போம் காப்பாத்துங்க பாப்போம் எங்களை. ஃப்ரெண்ட்ஸ். நான் நடுவில் வந்து சிஎஸ்கே குவாலிஃபிகேஷன் பத்தி பேசுறோம். அன்டில் தென் பாய் ஃப்ரம் அஸ் மட்ட ஊருக்கா மட்ட ஒரு பாய்.